சூப்பரான பென் கலெக்ஷன்ஸ் கோல்டில் டைமண்ட் லுக்கிங்கில் நகாஸில் வெரைட்டியாக பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ரம் டி நகர் சரவணா எலைட் ஷோரூம்லேருந்து. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் சூசிங் மை சேனல் லச்சூஸ் லைஃப் ஸ்டைல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே டைமண்டில் வரக்கூடிய பென் கலெக்ஷன். மோஸ்ட்லி டைமண்டில் ஹாரமோட எண்ட் பார்ட்டில் வரக்கூடியது, அட்டிகையில் ஹஸ்லி பேட்டர்னில் கண்டி டைப் நெக்லஸில் வரக்கூடிய பென் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த நார்மல் சரோஸ்கி ஸ்டோனில் நடுவில் வந்து இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் அண்டு ரூபி லுக்கில் வரக்கூடிய பிங்க் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ரீஷியஸ் கிடையாது, செமி ஸ்டோன்ஸ் தான். பட் ஸ்டோனோட வெயிட் வந்து லெஸ் பண்ணிவிடுவாங்க. நெட் கோல்டு வெயிட் என்ன அப்படின்றது டேக்கில் மென்ஷன் ஆகிடும். அதுலேயே மகாலட்சுமி ஒர்க்கு, டீட்டெயிலான நகாஸ் ஒர்க்லாம் பண்ணி க்ளோஸ்டு செட்டிங்லேயும் இருக்குது, சிலது வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு செட்டிங்லேயும் இருக்குது. ஒரு செட்டு நான் இப்படி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது நான் நெக்கில் வச்சு காட்டும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியும். ஏதாவது ஒரு ஷார்ட் செயினுக்கு போடுறீங்க, ஹஸ்லி டைப் நெக்லஸ்க்கு போடுறீங்க, இல்லை ஒரு லாங் பென் அண்ட் செயினுக்கு போடணும், ஏன்னா அது சிங்கிள் ஹூக்கும் இருக்குது டபுள் ஹூக்கும் இருக்குன்றதுனால நீங்கள் வேர் பண்ணும்போது ரொம்ப கிராண்டாக தெரியும். இந்த மாதிரி எமரல்ட் லுக்கில் வரக்கூடிய ஸ்டோன் ஹேங்கிங்ஸ், பீட்ஸ் ஹேங்கிங்கில் வரக்கூடிய பெனன்ஸ் எல்லாம் வந்து டாப் நாச், இப்போ சூப்பர் மூவிங். இது இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் பிக் சைஸில் சென்டரில் ஸ்டோன் வச்சு 2 மைல் ஒர்க்கு அண்ட் கீழே வரக்கூடிய அந்த எமரல்ட் பீட் ஹேங்கிங் இருக்கு இல்லையா, அது வந்து எமரல்ட் அப்படின்றது வந்து அந்த மாதிரி கலரில் இருக்கும். எமரல்ட் இட்ஸ் நாட் அ ரியல் எமரல்டு, செமி தான். அதில் வரக்கூடிய அந்த ட்ராப்பிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லைட்டர் ஷேட்ஸ்லேயும் இருக்குது, மின்ட் க்ரீன் கலர்லேயும் இருக்குது, டார்க் க்ரீன் கலர்லேயும் இருக்குது. அதே மாதிரி ரூபி கலர்லேயும் பீட்ஸ் எல்லாம் ஹேங்கிங் வருது, பேர்ல் ஹேங்கிங்ஸுமே இருக்குது. எல்லாமே செமி தான். அதில் உங்களுக்கு எது பிடிச்சதுனா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் அந்த மாதிரி பெனட் என்ன வெயிட்டில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 10 கிராம்ஸ்லேருந்தே இருக்குது. இது பாருங்கள், மேலே கோபுரம் ஒர்க்கு, இதில் 2 மைல் ஒர்க்கு, அதுலேயே உங்களுக்கு வந்து மயிலும் மேலே மகாலட்சுமி இருக்கிற மாதிரி, எலிஃபேண்ட்டோடு சேர்ந்து மயில், அப்புறம் 2 டால்ஸ் இருக்கிற மாதிரி, கீழே மயில் இருக்கிற மாதிரி நிறைய இருக்குது. நியர்லி வந்து உங்களுக்கு 30 கிராம்ஸ் வரைக்கும் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பெனன்ட் பார்க்கலாம். 10 கிராம்ஸ்லேருந்து ஆரம்பித்து 30 கிராம்ஸ் வரைக்கும். இது வந்து சிங்கிள் ஹூக் மட்டுமே வச்சு வரக்கூடிய பெனன்ட் கலெக்ஷன். குட்டி பெனன்ட் செயின்ஸ்க்கு அண்ட் அகெயின் கண்டி பேட்டர்ன், ஹஸ்லி பேட்டர்னுக்கெலாம் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 15லேருந்து 21 கிராம்ஸ் வரைக்கும் வரக்கூடிய நியூ மாடல் பென்னன், அப்படியே டைமண்ட் லுக்கிங் அப்படின்றது தான் இந்த பென்னண்ட்டோட ப்ளஸ் பாயிண்ட்டு. இதில் நீங்கள் வந்து ஸ்பெஷலாக இந்த மாதிரி பென்னன்ஸ் சூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி வெயிட்டில் சூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி டைப்பில் சூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15 கிராம்ஸ் இந்த பென்னன்ட் சூப்பராக இருந்தது. அந்த நடுவில் ஒரு ரூபி ஸ்டோன் வச்சு வருது பார்த்தீங்களா, கீழே க்ரீன் ஹேங்கிங்கு, அது ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி பென்னன்ட் சூஸ் பண்ணும்போது நீங்கள் டபுள் ஹூக்கும் சிங்கிள் ஹூக் ரெண்டுமே இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 15 to 20 கிராம்ஸ் போனீங்கன்னா ரொம்ப அழகான சைஸ் கிடைக்கும். அது வந்து நீங்கள் கண்டிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக பார்வையாக தெரியும். 15 கிராம்ஸ் அது குறைஞ்சது நீங்கள் வந்து வைக்கிறீங்கன்னா உங்கள் லைஃப் லாங் ஒரு டைமண்ட் வாங்கின மாதிரி அப்படியே அந்த அளவுக்கு லுக் இருக்கும். இதில் தாமரை பதக்கம் பென்னண்ட் வந்து நான் ஸ்டோன் வச்சு நம்ம நிறைய காமிச்சிருக்கேன். அதுவே ஃபுல்லாக பேர்ல் வச்சு வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிசைன். இதில் ஃபுல்லாக பேர்லு, நடுவில் அந்த பிங்க் மட்டும் ஸ்டோன் வச்சுருக்கு. ஸோ நான் உங்களுக்கு ஃபுல் ஸ்டோனையும் வச்சு காட்டுறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியும். இதெல்லாமே உங்களுக்கு வந்து கிராம் வெயிட் பார்த்திங்கன்னா 22 கிராம். ஒன்று கம்ப்ளீட் ஸ்டோன், ஒன்று கம்ப்ளீட் பேர்ல். நம்ம ஸ்டோன் வச்சு நிறைய பார்த்துருக்கோம். அதில் தாமரை பதக்கம் பென்னண்ட்டு, கஜலக்ஷ்மி பென்னண்ட்டு, தாமரை பதக்கம் பென்னண்ட்டில் நிறைய வெரைட்டி இருக்குது. 25 கிராம்லேருந்து 32 கிராம் வரைக்கும் இருக்குது. கஜலக்ஷ்மி பென்னண்ட் வந்து இருக்கிறதுல பெரிய சைஸ்லாம் கூட சூப்பராக வச்சுருக்காங்க. அண்ட் இதில் என்ன விஷயம்னா, இப்போ உங்களுக்கு வந்து அன்னம் பென்னண்ட்டு, வாத்து இருக்கிற மாதிரி, அதாவது வாத்து இருக்குமான்னு தெரியல, அன்னம் தான் இருக்கும், எஸ் அன்னம் மயில் பென்னண்டெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி கம்ப்ளீட் பதக்கம் மாதிரியும் இருக்குது. இதை மாதிரி நான் இதை உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்கள். ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லி க்ளோஸ்டாக இல்லாமல் ஒரு செமி க்ளோஸ்டான ஃபார்மில் இருக்கும். அது வந்து லைட் வெயிட்லேயே அமைஞ்சிடும். ஃபுல்லி க்ளோஸ்டுனா 10 கிராம் கண்டிப்பாக கூட வரும் அதே மாதிரி மாடல் எடுக்கும்போது. இல்லைனா உங்களுக்கு 10 கிராம் கொஞ்சம் கம்மியிலே உங்களுக்கு அந்த செமி க்ளோஸ்டு பேட்டர்ன் கிடச்சிடும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பென்னண்ட்லாம் நீங்கள் சூஸ் பண்ணும்போது செமி க்ளோஸ்டு ட்ரை பண்ணலாம். லைட் வெயிட் செயினாக இருந்தால், உங்கள் செயின் ஹெவியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லி க்ளோஸ்டாக ட்ரை பண்ணுறீங்கன்னா இன்னும் நல்லா வேர் பண்ணும்போது கிராண்டாக தெரியும். இதை மாதிரி சிமிலர் கைண்ட் பென்னண்ட் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இது வந்து உங்களுக்கு 25 கிராம்ஸ்லேயும் இருக்குது, 32 கிராம்ஸ் வரைக்கும் அந்த பென்னண்ட் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அந்த ஃப்ளார் வாஸில் இருக்கிற மாதிரி அந்த பூங்கொத்து டிசைனு, அதெல்லாம் சூப்பர் ட்ரெண்டிங். ஃபேன்சி பென்னண்ட் இதெல்லாம் ரொம்ப நியூ மாடல். இதில் வந்து நிறைய டிசைன் இதுக்கு முன்னாடி வந்திருந்தது. இப்போ க்ளோஸ் செட்டிங்கில் இந்த மாடல் இப்போ கொண்டு வந்திருக்காங்க திருப்பி அகெயின். எல்லாமே ஓல்டு ட்ரெடிஷ்னல் மாடல் தான். அது எல்லாமே அகெயின் ரீஸ்டாக் ஆகிட்டுருக்கு.
இந்த டிசைனுமே சூப்பர் மூவிங் டிசைன். இது ஐம்பொன்லையும் நல்லா வச்சுருக்காங்க. இது வந்து கோல்டில் வேறு லெவலில் இருந்தது. நல்ல ஒரு மீடியம் சைஸ் பென்னண்ட்டு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அண்டு யானை வச்சு கஜலக்ஷ்மி பென்னண்ட்லாம் எப்போவுமே ஒரு எவர்க்ரீன் மாடல் சொல்லலாம். அண்ட் இந்த பென்னண்ட் மட்டும் இல்லாமல் இப்போ நியூ அரைவல் பார்த்திங்கன்னா இந்த டாப் 4 பென்னண்ட்டு இது 4மே டிஸ்பிளேல தான் இருந்தது. ஸோ நான் தான் வாண்டடாக வந்து இந்த டிசைன் நம்ம எடுத்து காமிப்போம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து காமிச்சிட்டாங்க. ரொம்ப அழகான ஒரு மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் பென்னண்ட்டு. கம்ப்ளீட் ஹெவி எலக்ட்ரோஃபார்மிங்கில் வரக்கூடிய ஒரு எனாமல் ஒர்க் வச்சு வரக்கூடிய ஒரு கிராண்டான ப்ராட் பென்னண்ட். நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் கிளியராக காட்டுறேன். எஸ், இது வெயிட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 29 கிராம்ஸு. ஸோ பென்னண்ட்டை நீங்கள் லிஃப்ட் பண்ணும்போது ரொம்ப லைட் வெயிட்டாக தெரியும், கனமாக இருக்காது. ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா பார்வையாக இருக்கும். ஒர்க்மேன்ஷிப்பை நல்லா பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் அந்த எலக்ட்ரோஃபார்மிங் ஒர்க்கில் வந்து பண்ணியிருக்காங்கன்றதுனால ரொம்ப லைட் வெயிட்டடாக தான் இருக்கும். பட் பின்னாடி கூட உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு க்ளோஸ்டு பேட்டர்னாக தான் கொடுத்துருக்காங்க. டக்குனு செயின்லலாம் மாட்டாது. ரொம்ப அழகான நியூ அரைவல். இப்போ இது வந்து நம்ம வே பண்ணும்போது இப்போது செயின் பார்த்திங்கன்னா நல்ல ப்ராடாக நல்ல கனமான செயினாக வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் வரிக்காய் செயின், செமி வரிக்காய் பேட்டர்ன், பட்டை செயின்ஸ்க்கு பட்டை செயினை விட உங்களுக்கு கொஞ்சம் நல்ல அந்த குண்டு செயின் மாதிரிலாம் வரும் பார்த்துருக்கீங்களா? அதை மாதிரி செயின் போடும்போது இது மாதிரி பென்னண்ட் வந்து ஹைலைட்டடாக ஒரு ஹாரம் மாதிரியே எடுத்து கொடுக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பட்டை செயின், கோதுமை செயின், கோபி செயின் மாடல் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பென்னண்ட் வந்து சூப்பராக எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆன்டிக்லேயே ஒரு 30 கிராம் 20 கிராம்லலாம் வந்து மாங்காய் டைப் ஃப்ளோரல் டைப்பில் ஹாரம் செயின் கிடைக்கும். அதை மாதிரி இல்லைலாம் வந்து வரிக்காய் டைப்லேயே நகாஸ் ஒர்க் வச்சுலாம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக எலக்ட்ரோஃபார்மிங்கில் ஒர்க் வச்சு வரக்கூடிய பீட்ஸ் மாலையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி மாலைக்கெலாம் கூட இந்த பென்னண்ட் நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பர் ஹைலைட்டாக இருக்கும். இது வந்து 38 கிராம். இந்த ஹாரம் வந்து இந்த பென்னண்ட் வந்து 41 கிராம்ஸு. இதோட சைஸ் வந்து கொஞ்சம் நீளமாக நல்லா அகலமாகவும் வரும். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியாகவே இருந்தது பென்னண்ட்டு. சைஸுமே சரி, ஒர்க்மேன்ஷிப்பும் சரி, நிறைய யானையோட மகாலட்சுமி இருக்கிற மாதிரி. பட் அதோட வெயிட் வந்து 38 கிராம்ஸ் வரும். இந்த எலக்ட்ரோஃபார்மிங் ஒர்க் வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக காட்டும். லைக் நல்ல ஒரு அதாவது என்ன சொல்கிறது, தின்னா தெரியாமல் ரொம்ப பெருசாக ப்ராடாக அகலமாக நல்லா உங்களுக்கு காட்டும். ஹைலி எம்போஸ்டாகவும் காட்டும். இது வந்து ரொம்ப கிராண்டாக இருந்தது இந்த பென்னண்ட்டு. 38 கிராம்ஸ்க்கு உங்களுக்கு மகாலட்சுமி யானையோடு நீங்கள் ட்ரை பண்ணோம் 3D ஒர்க்லனா அதை நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது வந்து 41 கிராம்ஸ். இது கொஞ்சம் கனமாக இருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காவிங் ஒர்க்கு, எலிஃபண்ட்டு, மயில், கீழே ஃபுல்லாக வந்து ஜாலி ஒர்க்கில் க்ரீன் ஸ்டோன் கொடுத்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய 8 பிடி செயின் 10 பிடி செயின்க்கெல்லாம் வந்து அந்த மாதிரி பென்னண்ட் போடும்போது இன்னும் லாங்காக இருக்கும். இந்த ஸ்டோன் பென்னண்ட்லேயே நகாஸ் பென்னண்ட்டு நம்ம பார்க்கலாமா? லைக் இது வந்து உங்களுக்கு 3D ஒர்க்கில் வரக்கூடிய நகாஸ் பென்னண்ட். இது எல்லாமே நியூ லான்ச் ஃப்ரெண்ட்ஸ். இதோட டீட்டெயிலிங் நான் காட்டுறேன். ராம் பரிவார் பென்னண்ட்டு. இப்போ வரைக்கும் நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ் பென்னண்ட் பார்த்தோம். இந்த பென்னண்ட் எப்படின்னா சிங்கிள் ஹூக்கில் நிறைய அவைலபிள் இருக்குது. சிலது வந்து சிங்கிள் அண்ட் டபுள் ஹூக்குமே வச்சுருக்காங்க. இது வந்து பென்னண்ட் செயின்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். செயின் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தின்னாக இருந்துச்சுன்னா பென்னண்ட் கொஞ்சம் ஹைலைட்டடாக எடுத்து காமிக்கும். ரோப் செயின் மாடலுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹஸ்லி டைப்பில் நிறைய வெரைட்டிஸ் வந்துருக்கு, அதுக்குமே சூப்பராக இருக்கும். 9 கிராம்ஸ், ஈவன் 9 கிராம்ஸில் இருக்குது, 8 கிராம்ஸில் வருது. இது பார்த்திங்கன்னா கண்டபெருண்டா பென்னண்ட். ஃபேபுலஸ், ரொம்ப சூப்பரான ஒரு ஆன்டிக் ஒர்க்கு. 13 கிராம்ஸ் வருது. இது வந்து டபுள் ஹூக்கும் இருக்குது, சிங்கிள் ஹூக்கும் இருக்குது அந்த பர்டிகுலர் பென்னண்ட்டு. அதே மாதிரி இந்த டிசைனுமே கூட இதெல்லாம் 10 கிராம்ஸ் 12 கிராம்ஸ் டெம்பிள் ஒர்க்கில் கீழே பீட்ஸ் இருக்கிற மாதிரி. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பென்னண்ட்டு. இது எலக்ட்ரோஃபார்மிங்கில் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரோஃபார்மிங்கில் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஆன்டிக்கில் அந்த ஆக்சிடைஸ்டு ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஆன்டிக் லுக்கில் ரொம்ப அழகாக தெரியுது. ராம் பரிவார் பென்னண்ட்டில் ரொம்ப அழகான ஒரு டிசைன். ராமர், சீதை, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் எல்லாருமே இருக்கிற மாதிரி ஒரு அழகான பென்னண்ட். இதில் வந்து சிங்கிள் ஹூக்கில் ஸ்டோன் ஒர்க்கோட பீஸ் ஹேங்கிங்கோட வருது. இந்த பென்னண்ட் வந்து கொஞ்சம் கனமான பென்னண்ட்டு, ஹைலி எம்போஸ்டு ஒன். கீழே வந்து உங்களுக்கு அந்த டான்சனைட் லுக்கில் ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாக்டாக டான்சனைட் ஸ்டோனான்னு தெரில, அதை மாதிரி ஒரு ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இது வந்து ரியல் ஸ்டோனா அப்படின்றது எனக்கு தெரியல. அது மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. பட் டேக்லேயே மென்ஷன் ஆகிருக்கும் அது என்ன மாதிரி ஸ்டோன், லைக் சிக்னிட்டி ஸ்டோன், சுரஸ்கி ஸ்டோன், ஒரு வாட் எவர் த ஸ்டோனோட நேம் வந்து மென்ஷன் பண்ணி அது என்ன வேல்யூன்றது மென்ஷன் ஆகிருக்கும். ஏன்னா ஸ்டோனுக்குன்னு சார்ஜஸ் கண்டிப்பாக போடுவாங்க. அதனால் வந்து உங்களுக்கு அந்த என்ன சார்ஜஸ், என்ன ஸ்டோனு, அது எவ்வளோ கேரட் இருக்குது அப்படின்றதும் அதில் மென்ஷன் ஆகிருக்கும். இந்த பென்னண்ட்டுமே நல்லா இருந்தது.
இதுவும் இதுக்கு முன்னாடி காமிச்ச பென்னட்டுமே ரொம்ப யூனிக்காக இருந்தது. இதெல்லாமே நகாஸில் வரக்கூடிய பென்னட் கலெக்ஷன். அண்ட் பீகாக் ஃபெதர் லுக்லேயும் நியூ கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா வந்திருக்கு. இந்த பென்னட்டில் கம்மி வெயிட்டுன்னு கேட்டிங்கன்னா 10 கிராம்லேருந்து இருக்குது. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது 19 கிராம். இது வந்து உங்களுக்கு 10 கிராம்ஸில் வரக்கூடிய பென்னட். எல்லாமே 18% வேஸ்டேஜ். இதுவும் 10 கிராம்ஸில். பட் இதில் ஃபெதர் லுக் வந்து பெருசாக இருக்காது. ஸ்டோன் ஒர்க்கு தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். 22 கிராம்ஸில் மகாலட்சுமி வச்சு வரக்கூடிய ஒரு பீகாக் ஃபெதர் லுக்கு ஹாரம். 2 சைடுமே லீப் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இதுக்கு அடுத்து வந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எஸ், இந்த பென்னண்ட்டு. ஏன்னா இதில் மயில் அழகாக மேலேயும் கீழேயும் மயில் வந்திருக்கும். மயிலுக்கு கீழே தோகை ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இதுவும் நீங்கள் வந்து எல்லா பென்னண்ட் செயின், ஹஸ்லி, கண்டி ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்குமே வந்து நம்ம போட்டுக்கலாம். அண்டு 2-in-1 அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இந்த பேட்டர்ன் மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 27 கிராம்ஸ். எல்லாமே வந்து 25, 27, 28 அந்த மாதிரி நியர்லி 35 கிராம்ஸ் வரைக்கும் டாப்பில் இருக்குது பார்த்திங்களா 2 பீஸ். அது வந்து 35 கிராம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு போகும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவி டிசைனும் சொல்ல முடியாது, ரொம்ப கம்மி கிராமும் சொல்ல முடியாது. 27ல் வருது. அதாவது இந்த பர்டிகுலர் ட்ரேயில் 35க்கும் 10க்கும் மிடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 20, 27 இது ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து 19 கிராம்ஸு, பார்க்க சூப்பராக இருந்தது. இந்த டிசைன் வந்து 2-in-1 மாடல் டிசைனுங்க. இது ஆக்சுவலாக நான் வந்து இன்ஸ்டாவில் போட்டிருந்தேன். இதில் எப்படின்னா மேலே ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன், இதில் ஒரு பேர்ல் மாடல். கிட்டத்தட்ட இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மாடல். இது நானும் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேன். நிறைய டைம் ரீஸ்டாக் ஆகிட்டே இருக்கும் இந்த பேட்டர்ன். இது வந்து ஒரு சைடு பேர்ல் வந்து போட்டுக்கலாம், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா செயின் வரும். இதோட வெயிட் வந்து ஐ திங்க் 2.5 is 2.6 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். 3 கிராம்ஸ்னே வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து மில்லி கிராம் அந்த கணக்கு கூட நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா கோல்டு ரேட் ஏறி இருக்குது. ஸோ 100 மில்லி, 200 மில்லி, 300 மில்லி கணக்கு கூட பார்த்திங்கனாலும் ஒரு 1000 ரூபாய் கூட வரும். அதனால் உங்களுக்கு 3 கிராம்னே வச்சுக்கோங்க, இது 2.5 கிராம்னு சொல்கிறத விட.